ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் கருத்துக்களெல்லாம் பார்த்து ரொம்ப சந்தோஷம். அத்தியாயம் 5. இருவருக்கும் அந்த புகைப்படத்தை பார்த்து பேரதிர்ச்சி. அவள் திருமணமானவள் என்று தெரியும். கணவன் இந்தியாவில் எங்கோ இருப்பான் என்றுதான் எண்ணிக்கொண்டிருந்தனர். ஆனால் அவன் தங்கள் முன்னே இருக்கிறான் என்றதும் என்ன மாதிரி உணர்ந்தார்கள் என்றே தெரியவில்லை. அவர்களின் நிலையை புரிந்து கொண்டு தண்ணீர் டம்ளரை நகர்த்தி வைத்தான். ரேணுகாதான் அவசரமாக எடுத்து பருகினாள். சந்தோஷ் தன்னை சமாளித்து கொண்டு, என்ன பிரச்சனையினால நீங்கள் பிரிஞ்சிருக்கீங்கன்னு சொல்ல முடியுமா என்று கேட்டான். மெல்லிய புன்னகையுடன், அதுக்கு முன்ன நான் யார் அவள் யார் என்று நீங்கள் தெரிஞ்சுக்கணும் என்று ஒவ்வொன்றாக சொல்ல ஆரம்பித்தான். அப்பொழுது அவன் முகம் இறுகி கிடந்தது. அந்நேரம் கார்த்திக்கும் உள்ளே வந்துவிட அவனும் அமைதியாக அனைத்தையும் கேட்டுக்கொண்டிருந்தான். சக்தியின் வாழ்வில் நடந்த அனைத்தையும் சொல்லி முடித்தவன், சக்தி வருகிற வரை அதுதான் என் வாழ்க்கை, அதுக்காக நான் வருத்தப்படலை. அவளை பார்த்த அந்த நிமிடத்திலிருந்து என்னை அறியாமலேயே அவளை பாதுகாக்க தொடங்கியிருக்கேன். அதே சமயம் அவளை தள்ளி நின்று தான் பாதுகாக்கணும்னு நினச்சேன். ஆனால் சக்தியாக விரும்பி இந்த பந்தத்திற்குள் நுழைந்தாள். அப்போது அவளுக்கு நான் தான் சந்துருவை கொன்னேன்னு தெரியாது. அது தெரிந்த பிறகு என்னை விட்டு போயிட்டா என்று கூறி அவர்களின் முகத்தை ஆராய்ந்தான். சந்தோஷிற்கும் ரேணுவிற்கும் அவன் ஒரு ரவுடி என்று கேட்டதுமே அடுத்த அதிர்ச்சியாக இருந்தது. அடுத்து அவனால் தான் சக்தி தனது குடும்பத்தை இழந்து நிற்கிறாள் என்பதை கேட்டதும் அவளுடைய நிலையை எண்ணி பரிதாபப்பட்டார்கள். இதில் உண்மையை அறிந்து கொள்ளாமலே அவன் கையாலேயே தாலி வாங்கி கொண்டு இருப்பவளின் எதிர்காலத்தை நினைத்து கவலையடைந்தார்கள். அவர்களின் முகங்களையே ஆராய்ந்து கொண்டிருந்தவன், அவளுக்காக தான் நான் செய்து கொண்டிருந்த எல்லாவற்றையும் விட்டுட்டு இங்கே அமைதியான வாழ்க்கை வாழணும்னு வந்திருக்கேன். என்னுடைய அன்பை அவள் புரிஞ்சுக்குவாளா? எப்படிங்க? உயிருக்கு உயிரான அவளோட அண்ணனை உங்கள் கையால் குத்தி கொன்னேன்னு சொல்கிறீங்க. அவள் மொத்த குடும்பத்தையும் இழந்து அனாதையாக ஆனதுக்கு நீங்கள் மட்டும்தான் காரணம். இதில் அவளுக்கு உங்கள் மேலே எப்படி விருப்பம் வரும் என்றாள் கோபமாக. நீங்கள் சொல்கிறது நல்லாவே புரியுது. அதே சமயம் அவள் என்னை ஏற்றுக்கணும்னு மனசு ஆசைப்படுது என்றான் சோர்வாக. சந்தோஷ் இருவரும் பேசுவதை அமைதியாக பார்த்து கொண்டிருந்து விட்டு, நீ சொல்கிறதெல்லாம் சரிதான் ரேணு. ஆனால் சென்னை சிட்டியே தன் கையில் வைத்திருந்த ஒருவர் ஒரு சின்ன பெண்ணோட காதலுக்காக எல்லாவற்றையும் விட்டுட்டு இங்கே இப்படி வந்து நம்மக்கிட்ட அமைதியாக பேசிக்கிட்டு இருக்காரு. அவர் நினைத்தால் அவளை தூக்கிட்டு போய் அடைச்சி வச்சு குடும்பம் நடத்தியிருக்க முடியும். அவர் அதை செய்ய நினைக்கல. அவளோட மனசு தன்னை ஏற்றுக்கணும்னு நினைக்கிறது பெரிய விஷயம் இல்லையா? கடுப்பாக கணவனை முறைத்து, ஆம்பளை புத்தி இப்படித்தான் யோசிக்கும். அவள் எந்த அளவிற்கு நொறுங்கி போயிருப்பான்னு கொஞ்சமாவது யோசிச்சிங்களா? யாருமே இல்லாத புதிய ஊரில் எனக்கு பாதுகாப்பு கொடுத்தது நீ தான். உன்னைய கல்யாணம் செய்துக்கிறேன்னு எத்தனை நம்பிக்கையோட வாழ்க்கையில் அடியெடுத்து வைத்திருப்பா. ஒன்றா இரண்டா எத்தனை இழப்புகள் அவளுக்கு. அத்தனையும் இந்த மனுஷனால தானே. அப்புறம் எப்படி அவளோட காதலை இவர் எதிர்பார்க்கிறார்? அவளது பேச்சு சந்தோஷிற்கு சங்கடத்தை கொடுக்க ரேணு கொஞ்சம் அமைதியாக யோசனை பண்ணு என்று பல்லை கடித்தான். கார்த்தியோ, என்னங்க நீங்கள் ஓவராக பேசுகிறீங்க? சக்தி உங்கள் பாதுகாப்பில் இருப்பதனால தானே இந்த பேச்சு பேசுகிறீங்க? சக்தி யார் கூட இருந்தால் நிம்மதியாக இருப்பான்னு யோசித்தவனும் இவன் தான். இது தெரியாமல் என்றவனே, டேய் கொஞ்சம் சும்மா இரு என்று அடக்கினான் கேசவன். சந்தோஷ் அவசரமாக எழுந்து கொண்டு, எனக்கு உங்கள் மனசு நல்லாவே புரியுது ஆதி. நான் என்னால் முடிஞ்ச உதவியை உங்களுக்கு செய்கிறேன் என்று கூறி கை கொடுத்தான். அதை கண்டு கடுப்பாகி போன ரேணு, இவருக்கு உதவ நினைத்தா நமக்கு விவகாரத்து தான் சொல்லிட்டேன் என்று, எனக்கு எல்லாவற்றையும் விட சக்தியோட மனசு ரொம்ப முக்கியம் என்றாள் விடைத்து கொண்டு. அவளுக்கு இணையாக கோபப்பட்ட கார்த்தி, அவள் மனசில் முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு பேசுங்க. உங்கள் கூட தான் இருக்கா, பேசி பாருங்க, தெரியும் அங்கே இருக்கிறது யாருன்னு என்றான் கடுப்பாக. ஆதியோ சங்கடத்துடன், விடுடா என்றவன் ரேணுவிடம் திரும்பி, என் சக்திக்காக நீங்கள் இவ்வளவு யோசிப்பதை நினைத்து சந்தோஷமாக இருக்குங்க. அவன் சொன்ன மாதிரி அவகிட்ட பேசி பாருங்க. உங்களுக்கு நம்பிக்கை வந்தால் அதன் பிறகு என்ன செய்யலாம்னு பார்ப்போம் என்றான் மரியாதையாக. அவனது அமைதியான பேச்சும் மரியாதையான நடவடிக்கையும் பார்த்து, இவனா அத்தனை பெரிய ரவுடியாக இருந்தவன் என்கிற ஆச்சரியம் எழுந்தாலும் சக்தியை இவனிடம் எப்படி ஒப்படைக்க முடியும் என்கிற எண்ணமும் எழுந்தது. இருவரும் அவர்களிடம் சொல்லிக்கொண்டு கிளம்பிவிட கார்த்தியோ எரிச்சலுடன்,
எனக்கு என்னவோ இது சரியாக வரும்னு தோணலை. இந்த அம்மாவே சக்தியோட மனசை களைச்சி விட்டு உன்னோட வாழ விடாமல் செஞ்சிடும் என்றான். அதை கேட்டு சத்தமாக சிரித்தவன் அவன் முதுகில் தட்டி, இல்லடா, இப்போதான் அவள் மனதில் இருக்கும் சிறு விதை வெளியே வரும். நிச்சயமாக அதை புரிந்தவுடனே அவங்க 2 பேரும் நம்மக்கிட்ட வருவாங்க. அவனை மேலும் கீழும் பார்த்து, ஆதிகேசவன்னா கெத்துடான்னு சுற்றிக்கிட்டு இருந்தது என்ன, இப்போ என்னடான்னா நேசம் வேஷம்னு டயலாக் விட்டுட்டுருக்க என்றான் சிரிப்புடன். மச்சி, உனக்கு இதெல்லாம் புரியாது. அருவாளை தூக்க என்றைக்குமே நான் பயந்தது இல்லை. ஆனால் அவளோட ஒரு விரலை பிடிக்க அத்தனை பயம் வருது. இதுக்கு பேர் தான் காதல்னா அந்த காதலை வாழ்நாள் முழுக்க அனுபவிக்கணும்னு போல இருக்குடா என்றான் கண்மூடி. அவனை பொய்யாக முறைத்து, நீ நடத்து மச்சான், உனக்கு என்ன ஆள் இருக்குது, நான் அப்படியா கடைசி வர மொட்டை பயலாவே சுத்தணும் போல இருக்கு. கேசவனிடம் பேசிவிட்டு வீடு சென்றவர்களை சக்தியின் சிரிப்பொலி வரவேற்றது. ரித்துவுடன் ஓடிப்பிடித்து விளையாடி கொண்டிருந்தவள் தன்னை மறந்து சிரித்து கொண்டிருந்தாள். இருவருக்கும் அதை கண்டு மனம் வலித்தது. எத்தனை இன்னல்களை இந்த சிறு வயதில் சந்தித்திருக்கிறாள். அவளை இந்த சிரிப்பு மறைத்து விடாமல் பார்த்து கொள்ள வேண்டும் என எண்ணிக்கொண்டனர். அவர்களை பார்த்ததுமே, ருத்திக்குட்டி இங்கே ஓடி வாங்க, அம்மாவும் அப்பாவும் வந்தாச்சு பாருங்க என்று குழந்தையை கைகளில் அள்ளியபடி வந்தாள். என்ன சக்தி, வீட்டில் இருந்து போர் அடிச்சிருச்சா? இல்லையே, என் கூட தான் குட்டி மேடம் இருந்தாங்களே. அதன் பின் அவளிடம் இயல்பாக பேசிக்கொண்டு உள்ளே சென்றுவிட சந்தோஷின் மனதில் சக்தி கண்டிப்பாக ஆதியுடன் சேர வேண்டும் என்கிற எண்ணம் அழுத்தமாக பதிந்தது. ரேணுவிற்கும் அந்த எண்ணம் வர வேண்டும் என்றால் சக்தி கொஞ்சமாவது மனம் திறக்க வேண்டும். அதை எப்படி செய்வது என்று யோசித்தான். ரேணுவோ யாரும் அவளது மனதை கலைத்துவிடக்கூடாது என்பதில் உறுதியாக இருந்தாள். அதனால் சந்தோஷ் சொன்ன எந்த யோசனையும் ஒத்துக்கொள்ளவில்லை. 1 வாரம் இப்படியே சென்றது. சந்தோஷிற்கு இது இப்படியே சென்றால் எதுவும் நடக்காது என்று புரிந்துவிட தானே ஒரு முடிவிற்கு வந்து அதை செயல்படுத்தும் வேலைகளில் இறங்கினான். தனது நண்பன் விக்ரமிடம் சக்தியை பற்றி கூறி அவளது மனதை திறக்க வைக்க தான் சில முடிவுகளை எடுக்க அவன் உதவி தேவை என்றான். முதலில் மறுத்து பின்னர் அவனும் ஒத்துக்கொள்ள அன்று மாலையே அவனை அழைத்து கொண்டு வீட்டிற்கு சென்றான். ரேணுவிற்கு அவன் முன்னரே அறிமுகமானதால் இயல்பாக பேசிக்கொண்டிருக்க சக்தி வழக்கம் போல ரித்துவுடன் தனது அறைக்குள் அடைந்து கொண்டாள். விக்ரம் ரித்துவை கேட்க ரேணு குழந்தையை அழைக்க கிளம்ப, ரேணு சக்தியும் வர சொல்ல, அவங்க மட்டும் தனியாக இருந்து என்ன பண்ண போகிறாங்க என்றான் சந்தோஷ். அவன் இப்படி சொல்வான் என்று எதிர்பார்க்காத ரேணு விக்ரம் அறியாமல் அவனை முறைத்துவிட்டு சக்தியின் அறைக்கு சென்றாள். குழந்தை அவளை விட்டு வர மறுக்க சக்தியே, விடு ரேணு, நானே தூக்கிட்டு வரேன் என்று கூறி அவளுடன் கிளம்பினாள். இருவரும் வரவேற்பறைக்கு வந்ததும் விக்ரமின் பார்வை சக்தியின் மீது படிந்தது. அவளோ குழந்தையை கொஞ்சிக் கொண்டே சந்தோஷிடம், சாரி அண்ணா, என்னை விட்டு வரமாட்டேன்னுட்டா என்றாள். அவனோ, பரவாயில்லம்மா, இது என் ஃப்ரெண்டு விக்ரம் என்று அவனை அறிமுகப்படுத்தி வைத்தான். ஹாய் என்றவன் எழுந்து சென்று ரித்துவை அவளிடமிருந்து வாங்கினான். இதை எதிர்பார்க்காதவள் ஒரு நிமிடம் விதிர்விதிர்த்து தடுமாறி பின்னே நகர்ந்தாள். அவளது முகம் வெளிரிப்போய் வார்த்தை எழாமல் வணக்கம் என்று கூறிவிட்டு அங்கிருந்து அவசரமாக தோட்டத்திற்கு சென்று மரத்தடியில் நின்றுவிட்டாள். அவன் வந்ததென்னவோ சாதாரணமாகத்தான். அவளால் தான் இயல்பாக அதை எடுத்துக்கொள்ள முடியவில்லை. அதை நினைத்தபோது கேசவனின் கரங்களில் நெகிழ்ந்திருந்ததை எண்ணியிருந்தவளுக்கு தனது மனம் போகும் பாதை தெளிவாக புரிந்தது. அப்பொழுது குழந்தையை துரத்தி கொண்டே அங்கு வந்த விக்ரம், என்னங்க, என்ன பார்த்ததும் ஓடி வந்துட்டீங்க, நான் என்ன அவ்வளவு பயமாவா இருக்கேன் என்றான் சிரிப்புடன். அவன் தன்னிடம் பேசியதும் அப்படியெல்லாம் இல்லை என்று தயங்கி தயங்கி சொல்லிவிட்டு அங்கிருந்து நழுவ பார்த்தவளை நிறுத்தினாள் ரேணு. சக்தி, எல்லோருக்கும் இங்கேயே காஃபி ஸ்நாக்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டேன், நீயும் இரு, ரித்து அப்போ தான் ஃப்ரீயாக இருப்பா என்றாள். ஏனோ அந்த விக்ரமை பிடிக்கவில்லை. அவனது பார்வையில் தெரியும் ஆர்வம் எரிச்சலை உண்டாக்கியது. ரேணுவிடம் அதை சொல்ல முடியாமல் சரியென்று ஒப்புக்கொண்டாள். அவர்களுடன் இயல்பாக பேச முடியாமல் ரித்துவிடம் மட்டும் அவ்வப்போது விளையாடிக்கொண்டே அவர்களின் பேச்சை காதில் வாங்கி கொண்டிருந்தாள். ஆனால் விக்ரமின் பார்வை தன்னை தீண்டிச் செல்வதை உணர்ந்ததும் மனமோ, டேய், என் புருஷனுக்கு மட்டும் தெரிஞ்சுது, ஒரே சீவு தான், சோழியை முடிச்சிடுவார் என்று உள்ளுக்குள் சொல்லி கொண்டாள். சற்று நேரம் வரை பொறுத்தவள் அதற்கு மேல் பொறுக்க முடியாது என்றெண்ணி, ரேணு, லேசாக தலைவலிக்கிற மாதிரி இருக்கு, நான் போகவா என்றாள் மெல்லிய குரலில். அவளின் சோர்வை பார்த்து, நீ போய் ரெஸ்ட் எடுத்தே சக்தி என்று அனுப்பி வைத்தாள். ஓட்டமும் நடையுமாக தனது அறைக்குள் வந்தவள் கதவடைத்து விட்டு அதன் மீது சாய்ந்தாள். நெஞ்சம் படபடவென்று அடித்து கொண்டிருந்தது. தன்னையும் அறியாது கழுத்தில் கிடந்த தாலியின் மீது கரங்கள்
அழுத்தமாக படிந்து பற்றி கொண்டது. அன்றைய ஞாபகங்கள் மேல கேசவனை கெஞ்சி தாலி கட்ட சொன்ன நாள் நினைவிற்கு வந்தது. அவளை ஏற்றுக்கொள்ள அவனுக்கு அத்தனை தயக்கம் இருந்தது. அதையும் மீறி அவனது விழிகளில் தன் மீதான அந்த நேசத்தை கண்டிருந்தாள். அப்பொழுது அதை உணர நேரமும் இல்லை, மனதும் இல்லை. பாதுகாப்பு ஒன்றே முக்கியமாக தெரிந்தது. அனைத்தையும் மீறி திருமணத்திற்கு பின் அவனது அறையில் ஆடைகளை வைக்கச் சென்றவளின் இடையை பற்றி இழுத்தணைத்த போது நடுக்கம் மட்டுமே எழுந்ததே தவிர அருவருப்போ எரிச்சலோ தோன்றவில்லை. சற்று நேரம் அப்படியே நின்றவள் தலையை உலுக்கி கொண்டு, வேண்டாம், எதையும் நினைக்காத, உனக்கு அவன் மீது வெறுப்பு மட்டும்தான் இருக்கிறது என்று சொல்லிக் கொண்டாள். அதன் பின் வந்த நாட்கள் எந்தவித பிரச்சனைகளும் இன்றி சென்று கொண்டிருக்க, சரியாக 10 நாள் கழித்து ரித்து பள்ளியிலிருந்து வந்திருக்க அவளுக்கு உடை மாற்றிவிட்டு அவளுடன் சேர்ந்து வந்து கார்ட்டூன் பார்த்து கொண்டிருந்தாள். அப்பொழுது விக்ரம் வந்து நின்றான். அவனை கண்டதும் உள்ளுக்குள் அதிர்ந்து போனவள் அதை வெளிக்காட்டாது வாங்க என்றாள். சந்தோஷும் ரேணுவும் அலுவலகத்தில் இருக்க இவன் ஏன் இங்கு வந்திருக்கிறான் என்கிற கேள்வி எழுந்தது. ரேணுவும் அண்ணாவும் ஆஃபீஸில் இருக்காங்க என்றால் மறைமுகமாக. அவனோ மிகச் சாதாரணமாக ரித்துவின் அருகில் சென்றமர்ந்து கொண்டு, தெரியும், நான் உங்களையும் ரித்துவையும் பார்க்கத்தான் வந்தேன் என்று குண்டை தூக்கி போட்டான். அதை கேட்டதும், என்ன எதுக்கு பார்க்கணும் நீங்கள் என்றால் எரிச்சலாக. அவனோ அவள் பக்கம் திரும்பாமலே, ஹே ரிலாக்ஸ், எதுக்கு இவ்வளோ டென்ஷன், கூல் கூல் என்றவனே அருகே இருந்த பூஜாடியை எடுத்து அடித்து விடலாமா என்று கூட யோசித்தாள். அவனோ கொஞ்சமும் அலட்டி கொள்ளாமல், உட்காருங்க சக்தி என்றான். என்ன விஷயம்? அவளை சிரிப்புடன் பார்த்து, ஆனால் அடிக்குது போங்க, சரி நேரடியாகவே வரேன், எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு, உங்களுக்கும் விருப்பம்னா மேற்கொண்டு பேசலாம் என்று போட்டுடைத்தான். அவ்வளவுதான். அத்தனை கோபத்தோடு கழுத்தில் கிடந்த தாலியை எடுத்து மார்பின் மீது போட்டு, இதுக்கு என்ன அர்த்தம்னு தெரியுமா? நான் திருமணமானவள், அது தெரிஞ்சும் என்கிட்ட இப்படி பேச வெக்கமா இல்லை என்று வெடித்தாள். டென்ஷன் ஆகாதீங்க, உடம்புக்கு நல்லதில்லை. நீங்கள் கல்யாணமானவங்கன்னு நல்லா தெரியுங்க. உங்கள் கணவரை விட்டு பிரிஞ்சு தானே இருக்கீங்க. அதனால தான் பழைய வாழ்க்கையை விட்டு அடுத்த கட்டத்திற்கு போக விருப்பம் இருந்தால் நான் உங்களை கல்யாணம் செய்துக்க ரெடின்னு சொன்னேன் என்றான் மென் சிரிப்புடன். சீ, என்னை என்ன நினச்ச? என் வாழ்க்கையில் திருமணம் ஒரு முறை தான். ஆதிகேசவன் தான் இந்த ஜென்மம் முழுவதும் எனக்கானவர். நான் சேர்ந்து வாழலை, அது எங்கள் பர்சனல். இன்னொரு முறை இப்படி பேசிக்கிட்டு வந்தீங்கன்னா உங்களை அடித்து அனுப்பவும் தயங்க மாட்டேன் என்றாள் ஆத்திரமாக. அவள் பேசுவது முழுவதையும் அவனது ஃபோன் வழியாக அந்த பக்கம் இருந்த இருவரும் கேட்டுக்கொண்டிருந்தனர். ரேணுவை பார்த்த சந்தோஷ் மெல்லிய குரலில், நான் அன்னைக்கே சொன்னேன்ல, இதுக்கு மேலேயும் உனக்கு அவங்கள அவர்கிட்ட அனுப்ப தயக்கம் வருமா? ஆதி சார்கிட்ட போன்னு சொன்னால் போவாளா என்றாள் யோசனையுடன். மக்கு, அவர் அங்கிருப்பதே தெரியாமல் போகணும், அதெல்லாம் அவர் பார்த்துப்பார். நாம் இங்கே நடந்ததை அவர்கிட்ட சொல்லிட்டா உன் ஃப்ரெண்டை மடக்கிடுவார் என்றான் சிரிப்புடன். சந்தோஷ் விரித்த வலையில் விழுந்து ஆதிகேசவனிடம் செல்லப் போகிறாளா? நமது காதல் மன்னன் என்ன செய்ய போகிறார்? அவளது மனதை வென்று விடுவாரா? பொறுத்திருந்து பார்ப்போம்.